Hi friends, good morning. Good morning. Good morning. Good morning all. Welcome. Good morning. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ல லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இப்போ பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைவர்சிட்டினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், பிளான்ட் ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு. எறும்பு 20,000 ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்றோம்ல, அதுல திடீர்னு ஒரு 5,000 ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடுச்சு. அதுதான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ டிஃப்ரென்சஸ் அமங் லிவிங் ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோட நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது, நிறைய ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிக்கிட்டே வருது. தட் இஸ் கால்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ அந்த டைவர்சிட்டியை நம்ம இழக்கிறோம். எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். While it is doubtful if any new species are being added, ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஆட் ஆகுதா இல்லையாங்கிறது டவுட் ஆட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். த்ரூ ஸ்பீசியேஷன். ஸ்பீசியேஷன் அப்படின்னாலே நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லைங்களா? ஓகே. இன்டு த எர்த்ஸ் ட்ரெஷரி ஆஃப் ஸ்பீசிஸ். ட்ரெஷரினா அந்த எல்லாம் என்ன சொல்றது, ஸ்பீசிஸ் ஒரு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ட்ரெஷரி, களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எர்த்ஸ் ட்ரெஷரி ஆஃப் ஸ்பீசிஸ். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தேர் கண்டினியூயிங் லாஸ். அதாவது நியூ ஸ்பீசிஸ் ஆட் ஆகலையாங்கிறது டவுட். ஆனா இருக்கிற ஸ்பீசிஸ் அழிஞ்சிட்டு போறதுல டவுட்டே இல்லை, கண்டிப்பா அழிஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஓகே. The biological wealth of our planet has been declining rapidly, and accusing finger is clearly pointing to human activities. Accusing finger na குறை சொல்றது. எர்த்ல பிளானட்ல கண்டினியூவா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன், அதுக்கு காரணம் ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ் தான், வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான். The colonization of tropical Pacific islands. So tropical Pacific islandsலாம் ஃபர்ஸ்ட் ஹியூமன் இல்லை, நிறைய ஐலாண்ட்லாம் இருந்துச்சு. பெசிபிக் ஐலாண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஐலாண்ட்னா 4 பக்கமும் கடலால சுத்தி இருக்கக்கூடிய லேண்டு, அதான் நிலப்பரப்பை சுத்தி கடல் இருக்கும். அந்த ஐலாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனிதனோட ஊடுருவலே இல்லாம ஃப்ரீயா இருந்துச்சு, மனுஷங்களே அங்க கிடையாது. இப்ப கைலாச ஐலாண்ட்னு ஒண்ணு வந்துருச்சா இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ல மனிதர்கள் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பெசிபிக் ஐலாண்ட் பை ஹியூமன்ஸ் is said to have led to extinction of more than 2,000 species of native birds. So இந்த பெசிபிக் ஐலாண்ட்ல ஹியூமன் போய் புகுந்ததுனால 2,000 species of native birds, அங்க கூட 2,000 ஸ்பீசிஸ் பேர்ட்ஸ் ஸ்பீசிஸ், 2,000 பேர்ட் ஸ்பீசிஸ், 2,000 பறவைகள் இல்ல, 2,000 ஸ்பீசிஸ். இப்ப கொக்கு ஒரு ஸ்பீசிஸ், நாரை ஒரு ஸ்பீசிஸ், வாத்து ஒரு ஸ்பீசிஸ், அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய 2,000 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்? சுட்டு தின்னுட்டான் எல்லாத்தையும். The IUCN Red List 2004 documents the extinction of 784 species, including 338 vertebrates, 359 invertebrates, and 87 plants in the last 500 years. கடைசி 500 வருஷத்துல 338 வெர்டிபிரேட்ஸ், 359 இன்வெர்டிபிரேட்ஸ், 87 பிளான்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு IUCN ரெட் லிஸ்ட் 2004 கணக்குல சொல்லுது. ஆனா இப்ப 2023 ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை ஆடப் ஆயிருக்கு தெரியல. பட் இந்த டேட்டா பாத்துங்க, இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. Some examples of recent extinction include the dodo bird. மொரீஷியஸ்ல இருந்த டோடோ பேர்ட் அழிஞ்சு போச்சு. குவாகா ஆப்பிரிக்கால அழிஞ்சு போச்சு. தைலாசின் ஆஸ்திரேலியால அழிஞ்சு போச்சு. ஸ்டெல்லர் சி கவ் ரஷ்யால அழிஞ்சு போச்சு. அண்ட் 3 சப்ஸ்பீசிஸ் பாலி, ஜவான், பாலி, ஜவான், காஸ்பியன் ஆஃப் டைகர், இது அழிஞ்சு போச்சு. The last 20 years alone have witnessed the disappearance of 27 species. So 20 வருஷத்துல 27 ஸ்பீசிஸ் அழிஞ்சு போச்சு, இல்லாம போச்சு. Careful analysis of records shows that extinction across taxa na group species ஒரு taxa, அப்புறம் ஒரு genus ஒரு taxa, அந்த மாதிரி groups. So taxa are not random. Some groups like amphibians appear to be more vulnerable to extinction. இது நீட்ல கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. more vulnerable key term பாத்துக்கங்க. அழிஞ்சு போறதுல அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா amphibians தான்,
இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் வர கேள்வி. எப்படி ஆம்பிபியன், ஒரு இடத்துல ஜிம்னோஸ்பம் கொடுத்துருக்காங்களே அப்படின்லாம் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஆம்பிபியன் தான் மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன். இது 2 தடவை நீட்ல கேட்டிருக்காங்க இப்ப லாஸ்ட் 6 இயர்ஸ்ல. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Adding to the grim scenario of extinction is the fact that more than 15,500 species worldwide are facing the threat of extinction. Presently, 12% of all bird species, 23% of all mammal species, 32% of all amphibian species, 31% of all gymnosperm species in the world face threat to extinction. இந்த இடத்துல தான் ஜிம்னோஸ்போமா 31% கொஸ்டின் கேட்குறாங்க டவுட். ஆனா 31 விட 32 தானே ஜாஸ்தி. அப்போ ஆம்பிபியன் தானே அதிகமான வல்னரபிள், அழிஞ்சு போறதுல. அதனால ஆம்பிபியன் தான் மறந்துடாதீங்க, ஜிம்னோஸ்பம் கிடையாது, ஆம்பிபியன். ஒருவேளை பிளான்ட்னு கேட்டா ஜிம்னோஸ்பம், கொஸ்டின்ல பிளான்ட்னு கேட்டாங்கன்னா ஜிம்னோஸ்பம் ஞாபகம் வச்சுங்க. மொத்தமா கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல ஆம்பிபியன் இருந்தா ஆம்பிபியன் தான் ஆன்சர். From a study of the history of life on Earth through fossil records, we learned that large-scale loss of species like the one we are currently witnessing have also happened earlier. அதாவது என்ன சொல்றாங்க, ஸ்பீசிஸ் லாஸ்ங்கிறது இப்ப புதுசு கிடையாது. இப்ப எப்படி ஸ்பீசிஸ் லாஸ் வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலி ஒரு பயோடைவர்சிட்டி லாஸ், ஈவன் பிஃபோர் ஹியூமன் அப்பியர்ட் ஆன் த சீன். ஸோ எர்த்ல ஹியூமன் வரதுக்கு முன்னாடியே இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்லாம் லார்ஜ் ஸ்கேல்ல நடந்திருக்கு. டியூரிங் த லாங் பீரியட் 3 billion years ago, since the origin and diversification of life on Earth, there were 5 episodes of mass extinction of species. 5 episodes already முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப நடக்கிறது 6th எபிசோட். 6th எபிசோட் எப்ப சார் வரும்? இப்ப நடந்துகிட்டு இருக்கு, பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. நவ் த 6th எபிசோட் இஸ் கோயிங் ஆன். என்ன சார் வெப் சீரிஸ்ல சொல்ற மாதிரி சொல்றாங்கன்னா சொல்லக்கூடாது. 5 எபிசோட்ஸ் ஓவர். மாஸ் எக்ஸ்டிங்ஷன், 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன். மாஸ் எக்ஸ்டிங்ஷன்னா கூண்டோட அழிஞ்சு போறது. 5 எபிசோட் ஓவர். இப்ப 6th எபிசோட் ஆல்ரெடி ரன்னிங், இப்ப ஓடிட்டு இருக்குது. How is the 6th extinction presently in progressing different from previous episodes? முன்னாடி நடந்த 5 எபிசோட விட இப்ப 6th extinction எப்படி போயிட்டு இருக்குன்னா, the difference is in the rate, அந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சி போற அந்த ஸ்பீடு ரேட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. The current species extinction rates are estimated to be 100 to 1000 times faster than in the pre-human times, and our activities are responsible for the faster rates. So இப்போ 100ல இருந்து 1000 மடங்கு வேகமா பயோடைவர்சிட்டி லாஸ் 6th எக்ஸ்டிங்ஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளோட ஆக்டிவிட்டி மட்டும்தான். ஏன்னா மொதல் 5 எக்ஸ்டிங்ஷன்ல நம்மளோட ஆக்டிவிட்டி கிடையாது, நம்ம தோன்றவே இல்லை. இப்ப 6th எக்ஸ்டிங்ஷன் நம்மளால மட்டுமே நடக்குது. அந்த 5 எபிசோட்ஸை விட இந்த 6th எக்ஸ்டிங்ஷன் வந்து 100ல இருந்து 1000 மடங்கு ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்லாம் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Ecologists warn that if the present trend continues, nearly half of இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா nearly half of all the species on the earth might be wiped out within the next 100 years. ஸோ எர்த்ல இருக்கக்கூடிய பாதி ஸ்பீசிஸ் வந்து அடுத்த 100 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். இப்ப இருக்கிற கண்டிஷன், இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட ஆக்டிவிட்டி அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா. டெய்லி காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், எத்தனை தடவை 2 வீலர் மோட்டார் பைக் யூஸ் பண்றோம், எத்தனை பேர் வீட்டுல ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே பயோடைவர்சிட்டி லாஸ்க்கான காரணங்கள் தான். நீங்க கேட்கலாம், நான் எப்படி இதுல இன்வால்வ் ஆனேன், ஹியூமன் மொத்தமா கொடுத்துட்டாங்க, என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கணும்ல அப்படின்னா, நீங்க சோத்து மூட்டையே கட்டுறீங்க, அது லீக் ஆயிடக்கூடாது, புக் எல்லாம் வீணாயிடக்கூடாது, பேக் எல்லாம் வீணாயிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு கவர் போடுவீங்க, பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் போட்டு கட்டி எடுத்துட்டு போவீங்கல்ல. பாலித்தீன் கவர் யூஸ் பண்றது பயோடைவர்சிட்டி லாஸ்க்கு மிகப்பெரிய காரணம். ஓகே. In general, loss of biodiversity in a region may lead to a decline in plant production. So, biodiversity loss ஆச்சுன்னா பிளான்டோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிடும் ஃபர்ஸ்ட். செகண்ட், lowered resistance to environmental perturbations such as drought. So, வறட்சி மாதிரியான என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், வறட்சி, மழை இல்லாம போறது, இதுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் தாங்கி வளர்ற மாதிரி பிளான்ஸ் இல்லாம போயிடும். Increased variability in certain ecosystem
processes such as plant productivity, water use and pest and disease cycles, இதெல்லாம் வந்து நிறைய வேரியபிலிட்டியா இருக்கும், டிஃபரன்சஸ் நிறைய வரும். டிசீஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். பெஸ்ட் பூச்சிகள், அதாவது இன்செக்டுக்கும் பெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, எல்லா பூச்சியும் இன்செக்ட் தான், ஆனா பிளான்ட்டை டார்ச்சர் பண்ணி பிளான்ட்டோட ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கிற பூச்சி பெஸ்ட். பெஸ்ட்டும் பூச்சி தான், டிஸ்டர்ப் பண்ற பூச்சி பெஸ்ட், டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது வெறும் இன்செக்ட். ஒரு பட்டாம்பூச்சி இருக்குன்னு வச்சுங்க, அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது. ஒரு தேனி பி, ஹனி பி இருக்குன்னு வச்சுங்க, அது இன்செக்ட் தான். ஆனா ஹனி பி என்ன பண்ணுது, பூல போய் நெக்டர் எடுத்துட்டு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருது, அது பெஸ்ட் கிடையாது. அதே இன்னொரு பெஸ்ட் என்ன தெரியுமா, அந்த பூவையே கடிச்சு தின்னுட்டு வந்துடும். அப்புறம் எங்க போயிட்டு அடுத்து காய் வர்றது, எல்லாம் ஓவியூல் போலன் கிரெயின் எல்லாத்தையும் தின்னுட்டு, பூவையும் தின்னுட்டு, பெட்டல் செப்பல் எல்லாத்தையும் தின்னு போயிட்டு வந்துடும். இலையெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு இருக்கும் சில இன்செக்ட். அப்ப இலையெல்லாம் நின்றுட்டா போட்டோசிந்தசிஸ் பண்ணாம ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும்ல, அதெல்லாம் தான் பெஸ்ட். ஸோ ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி பண்றவன் அந்த இன்செக்டுக்கு பேரு பெஸ்ட். மற்றவெல்லாம் நார்மல் இன்செக்ட் தான். ஸோ டிஸ்டர்ப் டார்ச்சர் பண்றவன் தான் பெஸ்ட். ஸோ வாட்டர் யூஸ் மாறும், ப்ரொடக்டிவிட்டி மாறும், இதெல்லாம். காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ் என்ன? த ஆக்சிலரேட்டட் ரேட்ஸ். ஆக்சிலரேட்டட்னா இந்த பைக்ல கார்ல இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆக்சிலேட்டர் கிளச் பிரேக் அப்படிம்பாங்க இல்ல, இப்போ ஒரு இதுல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆக்சிலரேட்டர் அழுத்தினா வெஹிக்கிள் பிச்சுக்கிட்டு ஓடும், ஸ்லோவா தான் அழுத்தணும். ஸோ அந்த ஆக்சிலரேட்டட் ரேட்ஸ் ரொம்ப வேகமா பண்ணிட்டாங்க. ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு காரணம் என்ன? That the world is facing now are largely due to human activities. There are 4 major causes. The evil quartet. Quartet, QUARTET. Quartetனா 4ன்னு அர்த்தம். அப்ப 4 காரணங்கள், 4 major causes. The evil quartet is a subrequisite used to describe them. So அந்த 4 major causes வந்து evil quartet அப்படிங்கிற டேர்ம் வச்சு டிஸ்கிரைப் பண்றாங்க. So அந்த 4 causesல first one, habitat loss and fragmentation. Fragmentation நீங்க ஆல்ரெடி asexual reproduction எல்லாம் அந்த டேர்ம் தெரியும். ஃப்ராக்மெண்டேஷன் என்ன? ஒரு கிளாமிடோமோனாஸா இல்ல ஏதோ ஒரு ஆல்கே, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, கிளாமிடோமோனாஸ் இல்ல ஃபிலமெண்டஸ் ஆல்கே எல்லாம் இருக்குன்னா, அது சின்ன பீஸா கட்டாயி போனுச்சுன்னா சின்ன பீஸ்க்கு பேரு ஃப்ராக்மெண்ட். அந்த சின்ன பீஸ் தனி ஆர்கானிசமா வளரும், அதை ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிம்போம். பட் இங்க என்னன்னா, பெரிய காடு இருக்கு, காட்டுல அங்க இந்த இப்படி காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ராக்மெண்டேஷன்ங்கிறது இதுதான். காடு இவ்வளோ பெரிய ஏரியால பெரிய காடு இருக்கு, இங்க ஒருத்தர் போய் வீடு கட்டுறாரு, இதனால இந்த காடு அழிஞ்சா போகுது அப்படிங்கிறாரு. இங்க ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு, என்னால இந்த காடு அழிஞ்சா போகுதுங்கிறாரு. இங்க ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு, இங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாங்க, இங்க ஒருத்தர் வீடு, இங்க ஒருத்தர் வீடு, இங்க ஒருத்தர் வீடு, இங்க ஒருத்தர் வீடு. எப்படி இருந்த காடு இப்படி ஆயிடுச்சு. அந்த வீட்டை சுத்தி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன், ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிறேன், என்னோட வண்டி நிறுத்தத்துக்கு இடம் பண்ணேன்னு அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் அழிப்பாங்க. பூச்சி தொல்லை தாங்கலப்பா, சுத்தி இருக்கக்கூடிய கொஞ்சம் மரத்தை அழிப்பாம்பாங்க. இண்டஸ்ட்ரிக்காரன் என்ன பண்ணுவான், ரோடு போடு, மரத்தை அழிப்பான். இப்படியே அந்த காடு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ணி காடு ஒண்ணும் இல்லாம போகுதுன்னா, திஸ் இஸ் கால்டு ஃப்ராக்மெண்டேஷன். அவ்வளவுதான். ஸோ ஹேபிடேட் லாஸ்னா வளர்ற இடம் லாஸ் ஆயிடுது, நமக்கு இல்ல, பிளான்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து இந்த டாபிக்ல படிக்க போறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் டிரைவிங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டு எக்ஸ்டிங்ஷன். ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அழிஞ்சு போறதுக்கு மெயினான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். இது கொஸ்டின்ல கேட்பான், 4ல யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் அப்படின்னு. ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் தான். The most dramatic example of habitat loss come from the tropical rainforest. Tropical now நமக்கு தெரியும், அதிகமான வெயில், அதிகமான மழை இருக்கிற இடம். Once covering more than 14% of the earth's surface, land surface, these rainforests now cover no more than 6%. ஒரு காலத்துல 14% எர்த்தை கவர் பண்ணிட்டு இருந்தது, இப்ப அது 6%-ஆ குறைஞ்சிருச்சு. They are being destroyed fast. வேகமா அழிச்சிட்டாங்க. By the time you finish reading this chapter, 1000 more hectares of rainforest would have been lost. இந்த சாப்டரை மட்டும் படிச்சு முடிக்க போறீங்க. இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சு முடிக்கும் போதே 1000 ஹெக்டேர் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சு போயிருக்குமா, மனுஷன் அழிச்சிருப்பான். The Amazon rainforest, it is so huge, பெருசு, that is, it is called the lungs of the planet. பிராக்கெட் குள்ள இருக்கு, இது இம்பார்ட்டன்ட். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படி சொல்றோம்.
harboring probably millions of species, பல லட்சக்கணக்கான species அங்கதான் இருக்கு, is being cut and cleared for cultivating soya beans or for conversion of grassland for raising beef cattle. ஸோ பீஃப்னா அந்த கறிக்காக வளர்க்குற மாடு, அப்புறம் சோயா பீன்ஸுங்கிறது சீப்பா கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக நம்ம அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் அகற்றிட்டு அதை கிராஸ் லேண்டா மாத்திரம், இல்லை சோயாபீன் ஃபார்ம் லேண்டா மாத்திரம். அதனால நமக்கு காடுகள் அழிப்பு ஏற்படுது. Besides total loss, the degradation of many habitats by pollution also threatens the survival of many species. When large habitats are broken up into small fragments, குட்டி குட்டி குட்டியா, நான் இங்க கொஞ்சம் வயல் வச்சுக்கிறேன், இங்க 2 வீடு கட்டிக்கிறேன், நான் இங்க இண்டஸ்ட்ரி வச்சுக்கிறேன், இங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு, இப்படியே குட்டி குட்டி குட்டியா நம்ம வந்து கட் பண்ணி for various human activities, mammals and birds requiring large territories and certain animals with migratory habitats are badly affected, leading to population decline. இப்ப மாடு இங்க இருக்கும், இந்த மாடு வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட சமயத்துல மைக்ரேட் ஆகி இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும். இப்படி குறுக்கால இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அது எப்படி மைக்ரேட் ஆகி போகும்? மைக்ரேஷன் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி மைக்ரேஷன்னா ஒரு இடத்துல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து நடந்தே போவாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் நல்லா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வாட்டர் கிடைக்காம போயிடும். அப்ப அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மைக்ரேட் ஆகி போவாங்க. இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் போட்டிருப்பாங்களே, பார்த்திருப்பீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது. இப்பெல்லாம் டிஸ்கவரி சேனல் பாக்குறது இல்லை. ஓகே, ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். இது அடுத்த ரீசன் வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். ஹியூமன்ஸ் ஹேவ் ஆல்ரெடி டிபெண்டட் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஹியூமன்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம நேச்சர் தான் எப்பவுமே சாப்பாட்டுக்கும் தங்குற இடத்துக்கும் ஹெல்ப் பண்றது. பட் வென் நீட் டர்ன்ஸ் டு கிரீட், தேவைக்கு அதிகமா பயன்படுத்துறது. ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 3 ரூம் போதும், இல்ல 4 ரூம் போதும். ஒரு டாய்லெட், பாத்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் போதும். டபுள் பெட்ரூம் வேணும், மாஸ்டர் பெட்ரூம் வேணும், ட்ரிபிள் பெட்ரூம் வேணும், 4 ஃப்ளோர் வச்சு வீடு கட்டணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பையனுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சு எப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே விளங்காம போயிட்டாங்க பசங்க. கீழே இருப்பாங்க பேரண்ட்ஸ் சமைச்சு வச்சுட்டு, கூப்பிடுவாங்க, வரமாட்டான், மேல போய் முடங்கிடுவான் ரூம்ல. மாடி ஏறி இறங்குறதுக்கு இவங்களுக்கு சிரமமா இருக்கும். இந்த மாடியை ஏன்டா கட்டணும்னு இருக்கு, மாடியில இருக்கிற ரூம்ல போய் முடங்கிக்கிறான் அப்படின்னு சோத்து தட்டை தூக்கிக்கிட்டு அம்மா பெத்த பாசத்துல அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாடிப்படி ஏறி போவாங்க. போய் கதவை தட்டினா கதவை ஒரு வேலை திறந்து லேப்டாப்போ மொபைல பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்ல எல்லாத்தையும் மூடி வைப்பான். அப்புறம் பேசுற வச்சிரு அப்படின்னு வச்சிருவான். என்ன பேசினா, யார்கிட்ட பேசினா, என்ன பார்த்தான்னு யாருக்கும் தெரியாது. அவங்க பாவமா இருந்தாப்பா, சாப்பிடுப்பா, பசியில வாடுவ அப்படிம்பாங்க, வச்சுட்டு போமா அப்படின்பா. இதுதான் நடக்குது. ஓகே, ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். ஹியூமன்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் டிபெண்டட் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். பட் வென் நீட் டர்ன்ஸ் கிரீட், நமக்கு தேவைக்கு அதிகமா நம்ம ஆசைப்படும் போது, பேராசைப்படும் போது, it leads to over exploitation of natural resources. Many species extinctions in the last 500 years, stellar sea cow, passenger pigeon, were due to over exploitation by humans. Presently, many marine fish populations around the world are over harvested. மெரைன் ஃபிஷ்ஷை போய் ஓவரா கடல்ல இருந்து நிறைய ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த ஃபிஷ் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. So endangering the continued existence of some commercially important species. So commercially important species அதை விற்கிறது, அது வந்து அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். ஏலியன்னாலே இந்த கண்ட்ரிக்கு அது சொந்தம் இல்லை, வேற கண்ட்ரில இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது வளர்ற இடத்துல அதுவா வளர்ந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு ஒரு ப்ரெடேட்டர் இருப்பான். அந்த செடியை கொண்டு வந்து நான் என் நாட்டுல வைக்கிறேன் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த செடியோட ப்ரெடேட்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ப்ரெடேட்டரை கூட்டு வர மாட்டேன். அப்ப என் ஊர்ல கொண்டு வந்து வைக்கிறேன், அது நல்லா வளரும், ஸ்ப்ரெட் ஆகும், ஆனா அவனை கண்ட்ரோல்ல வச்சிருக்க ப்ரெடேட்டர் அங்க இல்ல. அப்ப அவன் மற்ற செடிகள் எல்லாம் வளர விடாம பயங்கரமா வளர்ந்துட்டு போவான். இங்க இருக்கிற அனிமல்ஸ் இதை சீண்டாது, ஏன்னா இவங்க இங்க சாப்பிட்டது இல்லைல்ல, அதனால ப்ராப்ளம் வரும். ஓகே, when alien species are introduced, நான் சொன்னது வந்து பிளான்ட்க்கு எக்ஸாம்பிள், அனிமல் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. when alien species are introduced unintentionally or deliberately, சும்மா அழகுக்காக கொண்டு வந்தப்போ நல்ல எண்ணத்துலயும் வைக்கலாம், இன்டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது, இல்லைன்னா வேணும்னே கூட வைக்கலாம், டெலிபரேட்டா வைக்கலாம், ஃபார் வாட் எவர் பர்பஸ். அது அழகுக்காக வைக்கிறாங்களா இல்ல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு வைக்கிறாங்களான்னு தெரியாது, பர்பஸ் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வைக்கிறாங்க.
Some of them turn invasive. Invasive na பயங்கரமா ஊடுருவி பயங்கரமா வளரும் and cause decline or extinction of indigenous species. Alien opposite indigenous. Indigenous na இந்தியான்னு அர்த்தம் கிடையாது. இண்டிஜினஸ் அமெரிக்காவுக்கும் வரும், ஆஸ்திரேலியாவுக்கும் வரும், இங்கிலாந்துக்கும் வரும், தமிழ்நாட்டுக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். அங்கேயே வளரக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பேரு ஓன், நம்மளோட ஓன் ஏரியால ஓனா வளர்ற பிளான்ட்ஸ். இந்த பிளான்ட் இங்கதான் உருவாகி வளர்ந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு பேரு இண்டிஜினஸ். அமெரிக்காவிலேயே வளர்ந்துகிட்டு இருக்காது, அமெரிக்காவுக்கு இண்டிஜினஸ். சைனாவிலேயே வளர்ந்துகிட்டு இருக்காது, சைனாவுக்கு இண்டிஜினஸ். சைனால இருந்து இந்தியாவில கொண்டு வந்து வச்சிருக்கோம், அது ஏலியன் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ இண்டிஜினஸ் ஸ்பீசிஸே அது வந்து டிக்ளைன் பண்ணி எக்ஸ்டிங்ஷன் பண்ண வச்சிரும். The Nile perch, animal example கொடுக்குறாங்க. The Nile perch introduced into Lake Victoria in East Africa led eventually to the extinction of an ecologically unique assemblage of more than 200 species of cichlid fish in the lake. So அந்த நைல் பர்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஆத்துல, அது போய் சிச்லிட் ஃபிஷ் 200 ஸ்பீசிஸா அழிச்சு பிடிச்சு. You must be familiar with the environmental damage caused and threat posed to our native species by invasive weed species like carrot grass, parthenium. இது கோதுமை இறக்குமதி செய்யும் போது அதோட கலந்து வந்துருச்சு நம்ம நாட்டுக்கு. லாண்டானா அண்ட் வாட்டர் ஹைசின்த், ஐகார்னியா வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரெடேட்டரே இல்லை நம்ம கண்ட்ரில. அதனால இது நல்லா வளர்ந்துட்டு போய் மற்ற செடிகளை வளர விடாம பண்ணிடுச்சு. பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க, அனிமலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. The recent illegal introduction of African catfish, Clarius garipinus, for aquaculture purpose is posing a threat to the indigenous catfishes in our rivers. So நம்ம ரிவர்ஸ்ல வந்து catfish Clarius வந்து catfish Clarius garipinus வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது இங்க இருக்கக்கூடிய நம்மளோட catfish வளர்றதே தடுக்குது. நெக்ஸ்ட் co-extinctions. Fourth evil. When a species becomes extinct, ஒரு ஸ்பீஸ் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, the plant and animal species associated with it in an obligatory way also become extinct. Obligatory அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பல்சரி அவங்களோட மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவன் இறந்தா இவனும் இறந்துருவான். ஏன்னா அவன் தான் சோறு கொடுத்துட்டு இருக்கான் இவனுக்கு, இவன் அவனுக்கு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்றான். அவன் அழிஞ்சிட்டா இவன் பாலினேஷன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை, இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கோ எக்ஸ்டென்ஷன்ங்கிறது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், ஒன்னு அழிஞ்சா இன்னொரு சர்வைவ் பண்ண முடியாது, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். அதான் கோ எக்ஸ்டிங்ஷன், சேர்ந்து அழிஞ்சு போறது. எக்ஸ்டிங்ஷன் தான் அழியிறது. ஸோ ஆப்ளிகேட்டரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, கம்பல்சரி ரிலேஷன்ஷிப். ஸோ வென் எ ஹோஸ்ட் ஃபிஷ் ஸ்பீசிஸ் பிகம்ஸ் எக்ஸ்டிங்க்ட், ஹோஸ்ட்னா என்ன, அவன் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தான் ஹோஸ்ட். அது எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சு போகுதுன்னா இட்ஸ் யூனிக் அசம்பிளேஜ் ஆஃப் பாரசைட்ஸ் ஆல்சோ மீட் த சேம் ஃபேட். ஸோ பாரசைட்னா என்ன, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவன். ஸோ ஒரு ஃபிஷ்ல பாரசைட் அவர்கிட்ட இருக்கான், அந்த ஃபிஷ் ஸ்பீசிஸ் அழிஞ்சு போச்சுன்னா அவனை டார்ச்சர் பண்ணி அவனுக்கு டிசீஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாரசைட்டும் அழிஞ்சு போயிடுவான். இப்போ அவனுக்கு ஃபுட் சோர்ஸ் கிடையாதுல்ல, ஹோஸ்ட் இல்லைல்ல. அதான் another example is the case of a co-evolved plant pollinator mutualism where extinction of one invariably lead to extinction of the other. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, எக்ஸாம்பிளுக்கு அந்த இது படிப்போம் இல்லையா, அந்த ஒரு ஆர்ச்சிட் பிளான்ட் வந்து ஃபீமேல் ஹனிபி மாதிரியே இருக்கும். அப்ப மேல் ஹனிபி போய் மேட்டிங் பண்ணும், அப்ப ஆர்ச்சிட் வந்து பாலினேட் ஆயிக்கும். சூடோ காப்புலேஷன் படிச்சோம்ல. இப்போ அந்த மேல் ஹனிபி, அந்த ஹனிபி வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்ச்சிடை பாலினேட் பண்றதுக்கு பாலினேட்டர் இல்லை, அப்ப அந்த ஆர்ச்சிடும் அழிஞ்சு போகும். அதுதான் வந்து கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் அதான் பிளான்ட் பாலினேட்டர் மியூச்சுவலிசம், அதுதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல ஒய் ஷுட் வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி இருக்கு. இது நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், இல்லை இன்னைக்கு ஈவினிங் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சு மார்ச் 31க்குள்ள ஈகாலஜி முடிச்சிடலாம். ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள அந்த 8th யூனிட் முடிச்சிடலாம். என்ன சார் மார்ச் 31க்குள்ள போர்ஷன் முடிக்கிறேன் நீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏப்ரல் 5க்குள்ள நம்ம வந்து போர்ஷன் முடிச்சிருவோம். மார்ச் 31க்குள்ள இந்த யூனிட் முடிச்சுட்டு ஒரு 5 days எக்ஸ்ட்ரா நான் டைம் எடுத்துக்கிட்டு 8th யூனிட் முடிச்சிடறேன். லைன் டு லைன் டீச் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.